என் தங்க பிள்ளையே, உன் மனம் எதிர்பார்த்த நல்ல செய்தியோடு இப்போது உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நீ எந்த உறவை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாயோ அந்த உறவை உன் வாயில் கதவை தட்டப் போகிறார். விடுகின்ற விடியல் உனக்கான சந்தோஷமான விடியலாகவும் மகிழ்ச்சிகரமான விடியலாகவும் தான் அமையப் போகிறது. அவரின் மூலம் உன் தீராத பிரச்சனை தீர்வு கொண்டு நீ வெற்றியோடு தான் வரப்போகிறாய். நடப்பது என்னவென்று தெரியாமலே சில நாட்களாக என் பிள்ளைகள் மன அழுத்தத்தில் இருந்து கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் தூங்கி எத்தனை நாட்களாகவோ மாறிவிட்டது என்று எண்ணிக்கொண்டிருந்தாய். என் பிள்ளையே, உன் மனம் போன போக்கில் நீ எந்த விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்காதே. எல்லாவற்றையும் தான் நீ என்னிடம் சொல்லிவிட்டாய். இனி இதற்காக வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் என்றுதான் நான் சொல்லிக் கொள்கிறேன். நீ நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்று. இந்த தாயானவள் என்ன செய்கிறாள், என்ன சொல்கிறாள் என்று வீணான மனக்குழப்பத்தை உன் மனதோடு வைத்து கொள்ளாதே. அத்தனை குழப்பத்தையும் தாண்டி ஜெயிப்பதற்கான நல்லறிகுறிகளோடு அல்லவா உன்னை தேடி நான் வந்து இருக்கின்றேன். நீயோ எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதில்லை. நிம்மதியான வாழ்க்கையை மட்டும் தாயே என்று தானே கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் நான் தருவேனா மாட்டேனா என்ற எண்ணத்தை எல்லாம் வளர்த்து கொள்ளாதே. சர்வ நிச்சயமாக தருவேன் என்ற நம்பிக்கையில் என்னை சுற்றி வந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, என் வாக்கை பலிக்கச் செய்வதற்குத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். இப்பொழுது வழிகளோடு போராடி கொண்டு இருக்கின்றாய். எனது இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் அங்கு மாற்றத்தை தான் ஏற்படுத்த போகிறது. இப்போதே மனமிட்டு பேச நீ என்னிடம் வந்து விட்டாய். வா என் தங்க பிள்ளையே, என்னிடம் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். அதை நான் புலம்பல் என்று எடுக்கவில்லை. ஆனால் உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை யாரிடம்தான் சொல்வது என்று தெரியாமல் நீ தவிக்கின்ற இந்த வேளையிலே உனக்கு ஆறுதலாக மட்டுமல்ல, உனக்கான வெற்றியாகவும் தான் உன் தாய் வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ எதை பார்த்து எதை பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அதற்கான முயற்சிகளில் இறங்கியும் எனக்கானது மட்டும் ஏன் வெற்றி கிடைக்கவில்லை என்று எண்ணினாயோ, இப்பொழுது அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான நல்லதை நல்ல நிலைமையை உருவாக்குவதற்கு இந்த வாராகி தாய் வந்து இருக்கின்றேன். மனம் உடையாதே. உன்னை வருத்துவதற்குத்தான் பலர் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னை ஆறுதல் சொல்ல ஆறுதல் படுத்த யாருமே இல்லையே என்று நீ கலங்கிக் கொண்டு இருக்காதே. எடுத்துக்கொண்ட லட்சியத்திலிருந்து பின்வாங்கி விடாமல் உனக்கான வெற்றியை நோக்கி நீ முன்னேறி கொண்டே இரு. நீ நகர்ந்து கொண்டே இரு. நடப்பதை யாவும் பார்த்து நீ உன் மனதிற்குள்ளே அழுது புலம்பி தவிக்காதே. எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருக்கின்றாய். அதில் தெளிவாகவே இருந்து விட்டுப்பா. உனக்கான விஷயத்தில் நான் உன்னோடு தானே பயணித்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உன் சோகமும் சோதனைகளையும் தாண்டி இப்பொழுது ஜெயிப்பதற்கான நிலையை நான் உனக்குள் உருவாக்கி இருக்கும்போது, எது வெற்றி கிடைக்கும் என்று நான் உனக்கு தீர்மானித்திருக்கும் போது கண்டதையெல்லாம் நினைத்து கொள்ளாதே என்றுதான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். அப்படி இப்படி என்று நீயாகவே உனக்குள் ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கி கொண்டு அதன் பிறகு அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்துவிட்டு அந்த வெற்றி கிடைக்கவில்லை என்றான் அதைவிட மிக பெரிய மன வருத்தத்தை மனதோடு வைத்து கொண்டு என்னென்ன என் பிள்ளைகள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று அத்தனையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஏனென்றால் என் பிள்ளைகளுக்கான நிலை உணராமல் இருந்தால் அவர்கள் யாரென்றை மறந்து விடுவார்கள் என்பதற்காகத்தான் அந்த சின்ன சின்ன விஷயத்தை உனக்கு புரிதலோடு ஏற்படுத்தியிருப்பேன். ஆனால் நீயோ அங்கு பெரிய விஷயத்தை கையில் எடுத்து விட்டு இது வல்லவா தீரவில்லை, இது வல்லவா எனக்கு சரியாகவில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஒன்று போனால் இன்னொன்று என்பது போல நீ எத்தனையோ நாட்கள் கடந்து வந்தாலும் பிரச்சனைகளுக்கு நடுவிலே தான் பயணம் செய்கிறாய். இப்போது முடியும் அப்போது முடியும் என்று நினைத்து கொண்டு இருந்தாலும் எப்பொழுது முடியாத அளவிற்கல்லவா உன் சோகத்தின் உச்ச நிலை அடைந்திருக்கின்றாய். இப்போதும் இந்த தாய் உனக்கு ஒரு வாக்கை சொல்கிறேன் கேள். சர்வ நிச்சயமாக நீ என்னிடம் வேண்டிக் கொண்டே அந்த காரியமானது நடக்கத்தான் போகிறது. இது
இந்த வாராகி தாயின் மீது உத்தரவு, இந்த வாராகி தாயின் மீது சத்தியம் என்பதை நீ எடுத்துக்கொள். வெற்றிக்காகத்தானே என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். வெற்றி சோதனை என்று மாறி மாறி வரும்போது அதை ஏற்க நீ தயாராக இருந்து விட்டாலே போதும். நடப்பது யாவும் நன்மைக்கே என்று நீ தீர்க்கமாக நம்பிக்கை கொள். நீ நினைப்பதை நான் நடத்தி தருவேன். ஓம் வராகி தாயே போற்றி.